Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க 3 சப்டிவிஷனோட பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறேன். ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ sin 7xோட கோஎஃபிஷியன்ட் 1, அதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ mod 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் 1 தான். அடுத்து பீரியடுங்கிறது 2π mod ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை எழுதணும். ஸோ 2π mod 7, அதாவது 2π/7. செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதுக்கு ஆம்ப்ளிடியூடுங்கும் போது சைனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். -1. ஸோ mod -1ங்கும் போது இதுவும் 1 தான் வரும். ஸோ இதுக்கு பீரியட் அப்படிங்கும் போது 2π mod ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது 1/3. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2π மாடுக்கு வெளில வந்தாலும் இது 1/3ஆகவே தான் இருக்கும். ஸோ இந்த 1/3 ரெசிப்ரோக்கல் ஆகி 2π × 3 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6π அப்படின்னு வரும். தேர்டு சப்டிவிஷன். இதுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து mod ஆஃப் சைனோட கோஎஃபிஷியன்ட், ஸோ mod 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4. தென் பீரியட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 2π mod ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது -2. ஸோ இது மாடுலஸுங்கிறனால 2π/2 ஆகிடும், மைனஸ் போயிடும் மாடுலஸோட. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா இதோட பீரியட் வெறும் π தான்.